யா இப்போ இனிஷியலாக வந்துட்டு நம்ம ஒரு பியூசி மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிகினிங்ல இருந்து ஒன்று கட்டிங்ல இருந்து ப்ளஸ் ஸ்டிச்சிங்கு அதுக்கப்புறம் இது இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே போனதில்ல நம்ம ஒரு ட்ரேசிங் தான் மெயின் எண்ட் கோல் வந்து ட்ரேசிங் காட்டுற மாதிரி தான். யார் யார் எந்தெந்த இதில் சப்ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் பண்ணாங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற இண்டிவிஜுவல் டிஷர்ட் எதாக இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு ஆர்டரே பல்க் ஆர்டரும் கொடுத்தா அந்த பல்க் ஆர்டர் வந்து எத்தனை பேர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி போயிருக்கு இன்ஸ்பெக்ஷன் எப்படி போயிருக்குங்கிறதும் காட்டுற மாதிரியும் ப்ளஸ் இண்டிவிஜுவலாக ஒரு டிஷர்ட் எடுத்து ட்ராக் பண்ணாலும் இந்த டிஷர்ட் கட்டிங் இவர் பண்ணியிருக்காரு ப்ளஸ் ஸ்டிச்சிங் வந்து இவர் பண்ணியிருக்காரு ப்ளஸ் எண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இவர் தான் ஓகே பண்ணியிருக்காங்க ஒரு பேஜில் வந்து ட்ரேஸ் காட்டுறது தான். இதுல வந்து ஆட் ஆனால் என்னென்ன பேஜ் பண்ண போறோம் அப்படின்னா ஆட் எம்ப்ளாயில வந்து நம்ம எம்ப்ளாய் ஆட் பண்ணுவோம் இங்க யார் யார் ஒர்க் பண்றாங்க, ஏன்னா நம்ம டேட்டா பேஸ்க்கு தெரியணும் யாரு என்ன இது பண்றாங்க அப்படிங்கிற இங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரே பாசிபிலிட்டி அவங்ககிட்ட இன்புட் எடுக்கிறது வந்து ரீடர் வச்சுதான், கியூஆர் ரீடர் வச்சுதான். ஸோ இனிஷியலா நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து ஒரு ஸ்கேனர் கியூஆர் கோட் ஸ்கேனர் மாதிரி கொடுத்துரும், அந்த ஸ்கேன் பண்ணா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி. ஸோ அது இனிஷியலாக நம்ம ஃபீட் பண்ணணும் அங்கே போயிட்டு இந்த ஸ்கேனர் இந்த எம்ப்ளாய்க்கு இந்த ஸ்கேனரு இவருக்கு இந்த ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் எம்ப்ளாயி செக்ஷன் அதுக்கு ஒரு பேஜ் தனியாக வச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போய் டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுவோம். ஸோ இனிஷியலாக கட்டிங்க்கு போகும்போது அவர் என்ன பண்ணணும்னா ஆர்டர் மாஸ்டர் இனிஷியலாக கொடுத்துடணும். ஒரு ஆர்டர் பல்க் ஆர்டர் வருது அப்படின்னா இங்கே அதுக்கான நேம் கொடுத்துட்டு ப்ளஸ் எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறோம், 500 குவான்டிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா 500 கொடுத்துட்டு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும், இண்டிவிஜுவல் மெட்டீரியல்ஸ். ஏன்னா கட்டிங்கில் வந்து செப்பரேட் மெட்டீரியல்ஸாக கட் பண்ணுவாங்க. ஸோ மெட்டீரியல் இன் சென்ஸ் ஹியர் இவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒரு டிஷர்ட்டுக்கு கை எத்தனை, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, அப்புறம் வந்து நெக் ஒன்று, பாட்டம் ஒன்று டாப் ஒன்று, இந்த மாதிரி அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்டர் வந்துருச்சு சார், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துச்சு. அது வந்து ஒரு 500 டிஷர்ட் தான். கஸ்டமர் நேம் இல்லைன்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நேம் 500 குவான்டிட்டின்னு போட்டுருவாங்க. குவான்டிட்டி போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்னா எத்தனை டிஃப்ரெண்ட் பீசஸ் வந்து அதுக்கு வந்து தேவை, அதை வந்து நேம் பண்ணுவாங்க. நேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த பர்டிகுலர் மெட்டீரியல், ஐ மீன் எதை வந்து மெயின் சொல்லி கன்சிடர் பண்ண போறாங்க. டாப் தான் மெயின்னா அதில் தான் லேபிளிங் ஓட்ட போறாங்க. அப்படின்னா அங்கே ஒரு செக்மெண்ட் இருக்கும், செக் மார்க் மாதிரி இருக்கும், இதான் மெயின்னு சொல்லி டிக் மார்க் பண்ணுறது. அவ்வளோதான் இந்த பேஜ் வந்து. அவ்வளோதான் இந்த பேஜ் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபார் ஓனர்ஸ். ஓகே இப்போ நடுவில் நின்றுச்சு. அதுதான் இது வந்து ஓனர் பேஜோட இது சார். ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா பர்ச்சேஸ் ஆர்டரும் அண்ட் வந்து அதுக்கு அந்த அந்த பர்டிகுலர் மெட்டீரியல், அந்த பர்டிகுலர் டிஷர்ட்டுக்கு எத்தனை சின்ன சின்ன யூனிட்ஸ் வந்து இருக்கு, 5-6 யூனிட், அந்த நேம் மட்டும் இதுங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கட்டிங்ல சார். இப்போ நம்ம வந்து எம்ப்ளாய் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம், கட்டிங்கோட எம்ப்ளாயும் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம், ஸ்டிச்சிங்கோட தான் இனிஷியலாகவே போனேனுமே இனிஷியல் ப்ராசஸ் நம்ம எம்ப்ளாய் கான்ஃபிகர் பண்ணிடணும். அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் கியூஆர் கோட் கொடுத்து இந்த கியூஆர் வந்து அசோசியேட்டட் டு திஸ் எம்ப்ளாய் அப்படின்னு நம்ம டேட்டா பேஸில் ஃபீட் பண்ணிடணும். ஸோ எகெயின் இப்போ வந்து கட்டிங்க்கு போகிறாங்க அப்படின்னா கட் பண்ணுறப்போ அவங்க பண்டில் பண்டிலாக கட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹேண்ட் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹேண்ட் அப்படின்னா ஒரு 500 குவான்டிட்டி கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பண்டில்ஸ் வந்து அவங்க ஒரு 30 பண்டில் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எடுத்துனோம் அவங்க ஸ்கேன் பண்ணிடணும் அவங்களோட எம்ப்ளாய் இது. அப்போ தான் நம்ம சிஸ்டம்க்கு தெரியும் யார் அந்த கட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க எம்ப்ளாய் ஸ்கேன் பண்ணிட்டு தென் வந்து எத்தனை குவான்டிட்டி மெட்டீரியல் குவான்டிட்டி, இப்போ லெஃப்ட் ஹேண்டு ஒரு 30 மட்டும் ஒருத்தர் கட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அதில் என்டர் பண்ணணும் எத்தனை குவான்டிட்டி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஒரு 30 பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பண்டில்ஸ் வந்து கட்டி ஒரு இதாக தான் போடுவார். ஸோ அந்த பண்டில்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி எதுக்குன்னா சார் இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா இப்போ கை வந்து 300 பீஸ் தேவைப்படலாம், இல்லை 500 பீஸ், அந்த குவான்டிட்டி பொறுத்து. ஆனால் கட்டிங் அப்போ 300 500 அட் டைம் கட் பண்ணுவாங்களான்னு கட் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு எம்ப்ளாயி பண்ணலாம், இல்லை 2 எம்ப்ளாயி பண்ணலாம். நம்மளுக்கு அதுவும் இது வந்து வேரியபிள் ஃபேக்டர் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, அது ஃபுல்லா மெஷின் கட்டிங் தானே, மேனே பண்றது இல்லையே. இல்ல இவங்க மேனுவல் சார், இவங்க யூஸ் பண்றது மேனுவல். அப்படியா? இவங்க சொன்னது மிஷின் கட்டிங் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, அதுக்கும் சேர்த்து உங்களோட சிஸ்டம் வந்து ரெடி பண்ணிக்கோங்கன்னு சார் வந்து இன்புட் கொடுத்தாரு. பட் இவங்க பண்றது மேனுவல் தான். ஓகே, இவங்க பண்றது மேனுவல் தான். வெரி ஷுவர் சார். இது கிடையாது, மேனுவல் கட்டிங் கிடையாது. ஆனா 500மே அட் டைம் பண்ற அளவுக்கு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டேன்னா அது எனக்கும் தெரியல சார். ஸோ ஜென்ரலா வி ஆர் கோயிங் டு கிவ் லைக் நீ 30 பண்ணா ஹேண்டுக்கு 30ன்னு என்ட்ரி பண்ணு.
பண்ணிட்டு அதை பண்டில் பண்ணிட்டு ஒரு ஸ்கேன் போட்டுரு. ஏன்னா சார் இந்த ப்ரொவிஷன் ஏன் வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்த மாதிரி கூட திங்கிங் ப்ராசஸ் பண்ணலாம். எல்லாமே 30 பண்டல் போட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துரு, இது ஒன் டேயோட ஒர்க்கு. அப்புறம் 50 பண்டல் போட்டு அவனுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்தது, இது அவனோட ஒர்க். அப்படி கூட அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம் சார், நம்மளுக்கு தெரியாது. ஸோ டு மேக் திஸ் ப்ராசஸ் சிம்பிள், ஒரு பண்டலுக்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த பண்டல்ல ஒரு லேபிள் ஒட்டி ஸ்கேன் போட்டுறாங்க சார். இது ஒரு பண்டல் கைக்கு 30 பண்டல் அப்படி தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி டாப்புக்கு 30 பண்டல். டாப்புக்கு மட்டும் எதை மெயினா செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஒவ்வொரு லேபிளா போட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுவும் பண்டில் போட்டு பண்டலையும் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஆல் 5 மெட்டீரியல் ஆர் பண்டில் அந்த மெயின் மெட்டீரியல் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் வந்து ட்ராக் பண்ணியிருப்போம் சார். ஐ மீன் நம்ம லேபிளிங் ஒட்டியிருப்போம். இது வந்து ஸ்டிச்சிங் வந்து மூவ் ஆகும். இதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது சார். ஏன்னா இப்போ நம்ம கட்டிங்கில் வந்துட்டு மெயின் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பண்டில்ஸுக்கும் ஒட்டுவோம், ப்ளஸ் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மெயின் ப்ராடக்ட் ஃப்ரண்ட்டு தான் மெயினாக. அது ஏன்னா இன்னும் எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் போகும் அப்படிங்கிறப்போ, அப்போ அதுக்கும் அவங்களே ஒட்டுற கட்டிங்லேயே அந்த ஸ்கேனர் போட்டுக்கலாம், நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக அவர் பேசினப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதை வந்து இப்போ இதுலேயே கொண்டு வந்தாச்சு. கட்டிங்லேயே அவங்க ஒட்டுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணுறப்போ பண்டில் ஸ்கேன் பண்ணுறப்போ இண்டிவிஜுவல் அவங்க, ஏன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். மெட்டீரியல்ஸ் இனிஷியலே ஆர்டர் மாஸ்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து சில ஹேண்டு அந்த மெயின் ஃப்ரண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரண்ட் இது வந்து உங்களுக்கு மெயின் ப்ராடக்டா அப்படின்னு நம்ம கேட்போம். அதில் அவங்க அதை கொடுத்துட்டாங்க, இதுதான் மெயின் ப்ராடக்ட், இதில் இண்டிவிஜுவல் ஸ்கேனரும் இருக்கும், ஐ மீன் இண்டிவிஜுவல் லேபிள் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அதை இனிஷியலாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த கட்டிங்கில் வந்து அவங்க மெயின் இது எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணும்போது நம்ம மெயின் ப்ராடக்டாக லேபிளாக இருந்துச்சுன்னா எடுத்துமே ஸ்கேன் பண்ண சொல்லிடுவோம். எடுத்து எல்லாமே ஸ்கேன் பண்ணுங்க. 50 குவான்டிட்டி நீங்கள் இண்டிவிஜுவல் இருந்ததுன்னா 50 ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதில் இருக்க மொத்த குவான்டிட்டி எவ்வளோ ஸ்கேன் பண்ணாங்களோ அந்த குவான்டிட்டி எடுத்து ஒரு பண்டிலாக போட்டு நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இதுவே கட்டிங்லேயே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு அவங்க முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்கேன் மட்டும்தான் பண்ணணும். ஸ்டிச்சிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு, அந்த மெயின் இண்டிவிஜுவல் மெயின் ஐட்டத்தை எடுத்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. மெயின் இதை மட்டும் இன்னைக்கு ஒரு 50 பண்டில் 50 பீஸ் தான் சார், 50 100 வாட் எவர் இட் மேபி. 50னா 2 செட் ஆஃப் பண்டில்னு வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு மார்னிங் வராங்க, ஒரு 5 பண்டில் கொடுக்குறாங்க. 5 பண்டில்ல டிஷர்ட் வேணும், அந்த 5மே எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணிடணும் சார். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவனோட ஐடி ஸ்கேன் பண்ணணும் சார். we will make a code such a way 5 நிமிஷத்துக்கு எந்த ஒரு கோடிங் எந்த ஸ்கேனிங்குமே வரல, இண்டிவிஜுவல் டிஷர்ட் ஸ்கேனிங் வரல, இல்லை 5 to 10 மினிட்ஸ்க்கு ஸ்கேனிங் வரலன்னா எம்ப்ளாயி ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுல இருந்து எலிமினேட் ஆயிடும். And if he is going to the stitching person is going to show the top to track it. நான் வந்து தைக்க போறேன்னு சொல்ல முன்னாடி இப்படி வச்சுதான் தைக்க போவாங்க சார். அப்படி தைக்க போகும்போது அதோட டிஃப்ரெண்ட் லைட்டோ சவுண்டோ வந்து வரும், பஸ்ஸிங் வரும். என்னன்னா விச் மீன் இட்ஸ் நாட் அக்செப்டட். அப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இவனோட கியூஆர் கோடை வந்து காமிக்கணும். விச் மீன் அந்த ஸ்டேஷன்ல அந்த எம்ப்ளாயி தான் இருக்காங்க, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவோம் சார். ஸோ அந்த 5 பண்டிலையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 பண்டில் உள்ள ஒவ்வொரு டிஷர்ட்டுமே அந்த டாப்பை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, மொத்தமா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அவர் கேட்ட மாதிரி எந்த பண்டில்ல இருந்து அந்த என்னென்ன டிஷர்ட்லாம் வந்திருக்கு, எந்த எம்ப்ளாயி எந்த கட்டர், இது வரைக்கும் இது முடிஞ்சிடும். இது வரைக்கும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும், இன்புட்ஸ் கொடுக்க முடியும். ஆனா குட் திங் என்னன்னா எம்ப்ளாயி வந்து ரோல் போட வேணாம், ஐ மீன் அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இவர் அருண் சொன்ன மாதிரி கட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தோம். எம்ப்ளாயோட ஒரே வேலை 5 பண்டில் எடுத்து ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஷர்ட் தைக்க போதும் அந்த மெயின் டாப் எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு மிச்ச இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். அவ்வளவுதான். திஸ் இஸ் ஹவ். Then next it goes to inspection. Similar again இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மெயின் பண்டில் டிஷர்ட்டோட ஸ்கேன் பண்ணி இது பண்ணிட்டேன். அங்கேயே வந்து எம்ப்ளாயி ப்ராசஸ் காமனாக எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி அவங்க ஸ்கேன் பண்ணோம். அப்போதான் நம்ம டேட்டா பேஸுக்கு தெரியும் யார் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் டிஷர்ட் மெயின் இதை ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்ஷனில் இந்த எம்ப்ளாயி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இது வந்து இன்ஸ்பெக்ஷனில் மினிமல் ஃபங்க்ஷனாலிட்டி தான். எம்ப்ளாயி ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராடக்ட் ஸ்கேன் தான். நெக்ஸ்ட் வந்து அப்படி வேற ஏதாவது இன்னும் மெயின் ப்ராடக்ட் அவங்க வேற செக்ஷன்லாம் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அகைன் இதே ஃபீச்சர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சார். ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க்கு பிரிண்டிங் ஒர்க் எல்லாம் போகுது அப்படின்னா சேம் அதே லாஜிக் தான்.
அடுத்தது அப்படியே ட்ரேசிங்ல போயிட்டு அவங்க பல்க் ஆர்டர் கொடுத்தாலும் நாம எப்படி காட்டுற மாதிரி வச்சிருக்கோம்னா ஆர்டர் ஐடி பல்கா ஃபர்ஸ்ட் அந்த இன்வென்ட்ரிலாம் அவங்க கிரியேட் பண்ணும்போது இத்தனை குவான்டிட்டி 500 குவான்டிட்டி டிஷர்ட் பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆர்டர் ஐடி கொடுத்தாலும் இதுக்கு வந்து இத்தனை கட்டிங் பண்ணியிருக்காங்க, இத்தனை டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு இத்தனை கட்டிங், லெஃப்ட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, தென் அகெயின் உள்ள போனீங்கன்னா அதுல வந்து இத்தனை பண்டில்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். இந்த பண்டில்ஸ் எல்லாம் இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்ஸ்பெக்ஷன்ல சொல்லிடுவோம். ஐ மீன் இந்த கட்டிங் இதில் சொல்லிடுவோம். அடுத்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்ல இருக்கும். ஸ்டிச்சிங்ல இத்தனை பண்டில்ஸ் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்தெந்த பண்டில்ஸ் எந்த ஸ்டிச்சிங் ஸ்டேஷன்ல போயிருக்கு, அந்த பண்டில்ஸ்ல இருந்து எத்தனை டாப் வந்து கனெக்ட் ஆகி டி-ஷர்ட்டா இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கு, இதுவும் ரெக்கார்டிக்கல் வந்து. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தானா இல்லையான்னு செக் மார்க் போட்டுருவோம் சார். ஸோ இது வந்து ஓவரால் ஆர்டர் இருக்கு சார். இப்போ இண்டிவிஜுவலா நான் ஒரு டிஷர்ட் எடுத்து இந்த டிஷர்ட்ல எனக்கு ஏதோ வந்திருக்கு, இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த டிஷர்ட் மட்டும் எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா டிஷர்ட்டுக்கு இண்டிவிஜுவல் மெயினுக்கும் நம்ம ஆர்டர்ஸ் வச்சிருப்போம், அந்த லேபிள் வச்சிருப்போம். ஸோ அந்த லேபிள் ஐடி கொடுத்தாலும் நம்ம எடுத்து இந்த பர்டிகுலர் டிஷர்ட் இவர் தான் கட் பண்ணியிருக்காரு, அடுத்து இவர் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காரு, இவர் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கும் பார்த்துக்கலாம். இது எதுக்கு சொல்றாங்கன்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் வந்து மொத்தமா போயிருச்சு சார். ஒரு ரேண்டமா ஒன்று எடுக்கிறாங்க, பாக்குறாங்க, இதுல ஒரு ஓட்டை இருக்கு, யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா, இல்லைன்னா சரியா ஸ்டிச் பண்ணல, யார் ஸ்டிச் பண்ணா கண்டுபிடிக்கணும்னா அந்த பார்கோட மட்டும் ஸ்கேன் பண்ணா போதும் சார். வேற இட் சேஸ் ஓகே. அப்ப அந்த பார்கோட் வந்து இதுக்குள்ளேயே இருக்குமா, ப்ராடக்ட்லயே இருக்குமா, டிஷர்ட்லயே இருக்குமா? தே ஹவ் டு டிசைட் வென் டு ரிமூவ் சார். யாரு இவங்க டிசைட் பண்ண, அது ராமு கிரியேஷன்ஸ் அவங்க தான் டிசைட் பண்ணும் வென் டு ரிமூவ் சொல்றது. இல்ல அது அப்படியே போலாம்ல, அதுவும் அவங்க தான் சார் டிசைட் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீ வந்து கஸ்டமர் சைடு வரைக்கும் இந்த ரெக்கார்டிக்கல் நான் பாஸ் பண்ண போறேன், கஸ்டமர் வந்து ஸ்கேன் பண்ணா தெரியணும், இல்லைன்னா இது வேணாம், இது என்ன இன்டர்னல்ல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுனாலும், இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், எந்த டிஷர்ட்டும் நீ வந்து எனக்கு அங்க இருந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும், ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்துக்கலாம் சார். ஒன்லி வென் வி ஸ்டார்டட் டு டூ, அது அவங்களுக்கே தெரியாது சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ கேட்டேன்னா அவங்க என்னத்த மாதம் சொல்லுவாங்க, எனக்கு என் சைடு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க சார். பட் ஜென்ரலி ட்ரேசபிலிட்டி இஸ் சம்திங் இட் ஆல்சோ கனெக்ட் வித் கஸ்டமர் எண்டுக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ லிமிட்டடாக இருக்கும். பட் சர்டன் திங்ஸ் கஸ்டமர் ஆல்சோ ஷுட் ஃபீல் தட் எவ்ரி ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் ரைட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். என்னன்னா, எந்த இண்டஸ்ட்ரின்னு தெரியல, மறந்துட்டேன். டைரி ப்ராடக்ட்லாம் சார். அவன் என்ன பண்ணுவானா, அவனோட ஆப்லேயே வந்து ஒரு ஃபீச்சர் கொடுப்பான் சார். என்னோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து நீங்கள் 24/7 இருந்து எப்போ வேணால் லைவ்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி அவனோட மில்க் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து வெப்கேம் ஆக்சஸ் கொடுத்துருவான் சார். செம்ம நீட்டாக இருக்கும் பார்க்குறது. விச் மீன்ஸ் கஸ்டமர் வந்து அவன் சொல்ல ட்ரை பண்ணுறேன், நான் வந்து குவாலிட்டி என்ஷோர் பண்ணுறேன், சிசிடிவி எப்போ வேணாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் த மீனிங் சார். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரேசபிலிட்டியும் சம்வேர் வந்து ட்ரஸ்ட்டாக மாற்றி கஸ்டமர் சைட் கொடுக்கலாம். We don't know yet how to do that, but if there is some way கஸ்டமர் சைடு வரைக்கும் அந்த லேபிளிங் போறது தான். ஐ அப்ரிஷியேட். ஏன்னா நல்ல திங்கிங் போட்டிருக்கீங்க, நல்ல ப்ராசஸ் இஸ் கரெக்ட். பட் இப்போ வந்து லெட் மீ ரீஅஃபர்ம். இப்போ வந்து ஸ்டார்டிங் டைம்ல வந்து நீங்க வந்து கட் பண்ணி ஸ்டிக்கரை ஒட்டுறீங்க ஸ்டார்டிங், அதாவது கட்டிங்ல. ஆமா சார். ஓகே, இப்போ எண்டுக்கு போகுது, நீங்க கஸ்டமர் வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் போயிடலாம்னு சொல்லிடுறீங்க. ஆமா. ஓகே ரைட். இப்போ வந்து வித்தின் த பிளான்ட் க்ளோஸ் ஆகுது இல்லை, இப்போ இதோட க்ளோஸ் ஆகும்போது உங்க டேஷ்போர்ட்ல என்ன காட்டும்? டேஷ்போர்ட்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆர்டர்ல இருந்து டிஸ்பேட்ச் வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம் சார். இல்ல எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு ரெடி ஆயிருக்கு, இவ்வளவு லாஸ் இருக்கு, இவ்வளவு மெட்டீரியல் ஒன்றும் கன்வெர்ட் ஆகல, அது மாதிரி எதனா தெரியுமா? தெரியும் சார். இது எப்போ தெரியும்னா லூப்பிங் போகணும் சார். இப்போ அவங்க கேட்கறது வந்து ஸ்ட்ரெயிட் அப்ரோச், மேல இருந்து கீழே போனா முடிஞ்சது. ஆனா இங்க வந்து லூப்பிங்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங்ல வந்து தப்பா கட் பண்ணிடலாம், இன்ஸ்பெக்ஷன்ல ரிஜெக்ஷன் பண்ணலாம். அப்ப ரிஜெக்ஷனை எப்படி கொண்டு வரும், ரிஜெக்ஷன் சொல்லி காமிச்சிட்டு ரிஜெக்ஷன் எப்படி அது மறுபடியும் பைபாஸ் பண்ணி கொண்டு வரும். அது ரெக்டபிள் ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ண முடிகிற ரிஜெக்ஷனா, கரெக்ட் பண்ண முடியாத ரிஜெக்ஷன் தான். அப்புறம் ஒரு இடத்துல வந்து 50 பண்டலுக்கு 52 பீசஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 பண்டல வந்து எங்க வந்து நோட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஆட்டம் எதனா பிஃபோர் இட் கோஸ் டு கஸ்டமர் இவங்க பிளான்ட்டுக்கு கிடைக்குமா?
இவ்வளவு கட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு இதாகும், இவ்வளவு இதுன்னு. ஸோ தட் அந்த பண்ணிருக்காங்க சார், ட்ரேஸ் பட் டீடைல் தான் உங்களுக்கு. there are certain areas where manual entry has to be done சார். ஃபுல் ஆட்டோமேட் பண்றது கஷ்டம். என்ன மாதிரி சுச்சுவேஷன்னா, இப்போ அந்த அந்த இடத்துல வந்து 52 கட் 50 கட்டுன்னு சொல்லியிருக்கான் சார் ஒரு பண்டல்ல. ஆனா 52 வந்திருக்கு. அப்படின்னா 2 மிச்சம் இருக்கு, இல்ல 2 கம்மியா இருக்கு. இது ஸ்டிச்சிங்ல இருக்கிறவன் எப்படி சார் அப்டேட் பண்ணுவான்? இல்ல ஸ்டிச்சிங்ல இருக்கிறவனோட இந்த டீடைல் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு ரமேஷ்க்கு போகணும். அப்படின்னா அந்த 2 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றது someone has to say. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, பட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து 100க்கு 105 பண்றாங்க. 105க்கு உள்ள வந்ததுன்னா ஓகே, அப்ப அந்த 5 வந்து லாஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த 5ம் வந்து சேலபிளா இல்ல வேஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் சார், there are certain area where manual entry is required தான் சார் சொல்ல வரேன். வேற என்ன சொல்ல வரேன். சரி, அத நீங்க அங்க போனீங்கன்னா அங்க அவர்கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது அவர் he will tell you ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரி, இதெல்லாம் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க சேஃபா? டேட்டாபேஸ் தான் சார் இப்போதைக்கு. டிபி அவங்களோட ஓன் சர்வர் தான் சார். ஆர் நம்ம சொன்ன மாதிரி இஃப் தே ஆர் கோயிங் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், தென் இட்ஸ் பெஸ்ட் ஆல்வேஸ் டு கோ வித் சப்ஸ்கிரிப்ஷன். வேணாம் மகேஷ், எப்போ வரீங்க? ஒரு 2-3 ஆர்டர் பார்ப்போம், அதுக்கப்புறம் we will buy a server space. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போகலாம். ஏன்னா எடுத்த உடனே அதுக்குள்ள போறதுன்றது வந்து வேணாம். let us prove ourselves first 1-2 மாடல்ஸ். இது வரைக்கும் வந்து சேஃபா எதனா நம்ம சர்வருக்குள்ள எதனா வைக்கணுமா? நம்ம சர்வர்னா நீங்க எதை சார் மீன் பண்றீங்க? நம்ம எதனா இது வாங்கணுமா? சர்வர் ஸ்பேஸ் எதனா வாங்கணுமா? இப்போ யார்கிட்ட இருக்கு இந்த இவ்வளவு தூரம் ப்ராடக்ட் டெவலப் பண்றவங்க, அது யாரோட சிஸ்டம்ல இருக்கு? நீங்க கோட் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நிறைய இன்ஸ்டன்சஸ் வச்சிருப்பீங்களா? ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ப்ரொடக்ஷன், டெஸ்டிங், அது மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் வச்சிருப்பீங்க. அது இப்போ இது வந்து இதெல்லாம் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்டா போறத விட்டு அந்த சைபர் செக்யூரிட்டி பீப்புள் என்ன சொல்றாங்க, இதை ஒழுங்கா சேஃபா முதல்ல வைய. இது வந்து ஒரு இடத்துல இருக்கணும். அது கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்டா. க்ளோஸ் பண்ணுவாங்க சார். அவங்க சொல்றது என்னன்னா சார், when you say product, usually peopleோட மைண்ட் செட் என்னன்னா இட்ஸ் சம்திங் நோ. இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாடலோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்லயோ இல்லைன்னா ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இதுதான் நம்ம பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா தென் வாட் எவர் தோஸ் பீப்புள் சே இஸ் அ வேலிட் சார். பட் இப்போ வந்து இன்னுமே வந்து டு பி ஃப்ராங்க் வந்து நம்ம டெஸ்ட் அண்ட் ட்ரையலா தான் இருக்கும். நம்மளுக்கு இன்னும் தெரியாது இது வந்து ப்ரூவனபிலிட்டி ஆகுமா ஆகாதா, அதுக்கப்புறம் தான் தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி கோயிங் ஆன் சார். ஸோ என்னையே கேட்டேன்னா அதுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். இட் கோஸ் இன் சம் thousands. நாளைக்கு வந்து இது வந்து ஹிட் ஆச்சோ இல்ல ஈவன் இஃப் இட் இஸ் a failure, பட் இந்த இவ்வளவு ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த ஒர்க்கை சேஃபா வைக்கணும். இட்ஸ் a company ப்ராப்பர்ட்டி இல்லையா, அதுக்கு சொல்றேன் சார். ஆக்சுவலி இப்போ இது சேஃபா தான் இருக்கு. நம்ம இல்லப்பா, அது இப்போ அருணோட லேப்டாப்லயோ இல்ல மகேஷ் லேப்டாப்லயோ இல்ல விஷால் லேப்டாப்லயோ யார்லயோ இருக்கும். இப்போ எல்லாம் இது வந்து ஒரு இடத்துல சேஃபா வேணும் இல்லையா? ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட்ல பண்றோம், மிஸ் ஆகலாம், இதாகலாம். அது ஒரு மானிட்டைஸ் பண்ற டைம்ல நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம எடுத்து போறோம் இல்லையா மார்க்கெட்டுக்குன்னு. GitHubல இருக்கு சார். சார் நீங்க இது ஒண்ணு லேர்ன் பண்ணிட்டு வாங்க சார். GitHubனு ஒண்ணு இருக்கு, GitHub. இல்லப்பா, அது GitHubல வந்து இது WRWS பேர்ல எடுக்கிறீங்களா? எதனா லைசன்ஸ் எடுக்கிறீங்களா? இப்போ எடுக்கணுமா? நீ காமிச்சறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. எனக்கு அவ்வளவு தெரியாது இவன. அதுல சார் கேக்கல. வாட் ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ. இல்ல எனக்கு இது லைக் படாது. எனக்கு தெரியாது. நீங்க காட்டுனீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பண்ணுங்க, இப்போ அதுக்கு சர்வர் ஸ்பேஸ் வாங்கணும்னா கம்பெனி பேர்ல வாங்கணும்னா எவ்வளவு ஆகும், என்ன ஆகும் சார்? யூ மீன் உங்க அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி உங்க அக்கவுண்ட்ல டிப்ளாய் பண்ணனும்னு சொல்றீங்க. அதுக்குள்ள போட்டுட்டு நீங்க அதுக்கு அப்புறம் யாருக்கு அக்சஸ் பண்றீங்களோ கொடுத்துட்டு உமாச்சந்திரன் WWS சர்வீசஸ் ஆல்ரெடி அவருக்கு சார் உங்களுக்கு தான் அதுல அட்மின் அக்சஸ் போடாதீங்க. WRWS சர்வீசஸ் services www@gmail.com இருக்கு இல்லையா, அது அந்த ஐடி அதான் வந்து காமன் ஐடி. அதுக்குள்ள போட்டு வேணா உமாச்சந்திரன் போட்டு வச்சுங்க. நாளைக்கு நான் இல்லைனாலும் கண்ணனோ இல்ல மகேஷோ யாரா இருந்தாலும் எடுத்து பார்க்க. இப்போ நீ பண்றது வந்து இது வச்சுக்கோ, டெவலப்மெண்ட் வச்சுக்கோ. டிப்ளாய்மெண்ட் ஒன்று போட்டு அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்கணும். இப்போ ராமு கிரியேஷனுக்கே ஃபைனல் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். ராமு கிரியேஷன்ஸ் போட்டு ஜாங்காவும் எங்களுக்கு பிரீமியம் கிட்ட
ப்ரீமியம் ஆகும் எவ்வளோ இந்த பர்டிகுலர் யூசர் இந்த இதை மட்டும் தான் அசஸ் பண்ணணும், டெப்ளாய்மெண்ட் இதை மட்டும் அசஸ் எவ்வளோ பிரைஸ்? இல்ல அந்த மகேஷ், price. எனக்கு வரேன் எல்லா ஒர்க்கையும் ஒரே ஒரு ஸ்பேஸ்ல இருந்து பண்ணுங்க. இல்ல Even இல்ல if it is going to be costly, we will invest. அதுதான் ஏன்னா இது ஒன் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்டுக்கு போல. எவ்வளோ ப்ரைஸிங்? ஸோ 1 minute நான் அப்படியே ப்ரைஸிங் மட்டும் பார்த்து சொல்றேன் ஒரே நிமிஷம். பாருங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் போட சொல்றாங்க. டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் லைக் who will be the admin, who is the first operator, second operator, அந்த ட்ரீ இருக்கட்டும். நாளைக்கு நம்மளுக்குள்ள ட்ரேசபிலிட்டி இருக்கும், யார் எந்த இது வரைக்கும் ஆக்சஸ் எடுக்க முடியும் எடுக்கக்கூடாது அப்படின்றத. ஏன்னா இது மானிட்டரி பேஸ் போகுது, அதனால சேஃபா வச்சுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா சார். அது எல்லாமே இந்த GitHubல வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்துரும் சார். இதுல எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஆல் இன்ஸ்டன்சஸ் லெட் இட் பி இன் ஒன் சர்வர். ஒரே நிமிஷம். இந்த பிரைசிங் மட்டும் நான் பார்த்துட்டேன்னா பாருங்க. சொல்றது புரியுது. யார் வந்து பெர்மிஷன் லெவல் அது இருக்கு இப்பவும் இதுல இருக்கு. இதுல இப்போ நம்ம கரண்டா போட்டிருக்க கிட்டப்லயே நம்ம 3 பேத்துக்கு மட்டும்தான் 21 per month per user per month இது யூசர். இதுல வந்து ப்ரொடக்டட் பிரான்ச்சஸ் இதுதான் அவர் கேட்கிறாரு. $4 per user month. நம்மளுக்கு இது போதுமா? $4 எடுத்துட்டு போதுமா இல்ல அதுதான் வேணும்? இது வந்து டெப்ளாய்மெண்ட்டுமே இதுக்குள்ள இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. பேஜஸ் ஷூரா. இது எவ்வளவு ஸ்பேஸ்? சார் இது ஸ்பேஸ் நத்திங் டு அது வீடியோ நத்திங் டு டூ வித் ஸ்பேஸ் சார் இது. ஏன்னா இது வந்து கோடு தான், டேட்டாஸ் கிடையாது. ஏன்னா டேட்டா சொல்றது இட்ஸ் அபவுட் த கஸ்டமர் சைடு. நம்மளுக்கு வந்து இந்த கோடு பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கிடையாது. பிரைசிங் வந்து சம்பர் $4 வித் ஜிஎஸ்டி அந்த ஆனுவலா $45 into 12 $60 பக்கம் வரும் சார். சரி, அப்போ வாங்கிடலாம். ஓகே சார், வாங்கி அதுல நம்ம பண்ணிட்டு என்னெல்லாம் பெர்மிஷன் வீடியோ போய் நீங்க என்ன பண்ணணும்ன்றத பார்த்துக்கிட்டு நீங்க சொன்ன அந்த ஹைரார்க்கில இதுலயே வந்துரும் சார். அது கொஞ்சம் நீங்க சீக்கிரமா எவ்வளவு அனுப்பணும், யாருக்கிட்ட வாங்கணும்ன்ற இது போட்டீங்கன்னா லாஸ்ட் கண்ணன் அவன் வந்து எல்லாத்துக்குமே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுன்றப்பல இட்ஸ் ஓகே. Let him raise it and let him pay it. No issues. I'll talk to him. இது ஓகே சார், பார்த்துக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆன்லைன் பேமெண்ட், அது அவங்க என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நாம அந்த பிளாட்ஃபார்ம் என்ன டீடைல்ஸ் என்னன்னு மட்டும் ஷேர் பண்ணிடுறோம் சார். பார்த்துட்டு ஒரு டைம் மட்டும் நீ என்னென்னலாம் பண்ண முடியும் டைம் எடுத்து பார்த்துக்கோ. மேபி மண்டே வந்து இல்லை டியூஸ்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார், வாட் எவர் இட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி இவன் அருண் நீங்க வந்து கண்ணன் கிட்ட ஒரு வாட்டி பேசுனீங்கன்னா கூட நல்லா இருக்கும். I'll also ask Kannan. Let him also get clarified if he wants to have some clarification. Sure. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்குள்ள 3 பேருக்குள்ள கிடையாது, அவனும் இன்வால்வ். அதனால let him also get to know what is happening. Okay. சரி, அப்போ இதுதான் இப்போ things are going well. I think அப்போ 4th அன்னைக்கு போயிடுறீங்களா? எங்க ஒர்க் முடிஞ்சது சார். முடிஞ்சிடும். 10 போயிடலாம். எனக்கு மட்டும். அப்ப யார் போறா? இன்னும் முடிவு பண்ணல சார். நீங்க அந்த இது வரைக்கும் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க டிரான்ஸ்போர்ட் வரைக்கும், அதனால அதை பார்த்துட்டு நாளைக்கு நான் வந்து I'll check with Arun. இல்லனாலும் நம்ம போவோம். அதுக்கேற்ற மாதிரி யார் போகணும் எப்படி போகணும்னு என்ன டிசைட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. இல்லப்பா, யார் போறாங்கன்னு சொல்லணும், வராங்கன்னு சொல்லணும். இல்ல சார், டிரான்ஸ்போர்ட் பொறுத்து தானே சார். சப்போஸ் அவங்க சாய் போனா அதுல யார் எத்தனை பேர் அகாமடேட் பண்ண முடியும்னு தெரியாதுல்ல. சரி, அது இல்லைனாலும் நம்ம வண்டி நம்ம வில் கோ பை பஸ் ஆர் ட்ரெயின் இல்லையா? அது போய்க்கலாம் சார். அது என்னன்றதை யாருன்றது தெரிஞ்சதுன்னா நல்லா. மோஸ்ட்லி நீங்க போய் தான் ஆகணும், அப்பதான் அவங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பா போனேன் சார். ஃபர்ஸ்ட் few minutes கண்டிப்பா நான் போய் தான் சார். நான் போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, கூட வந்து அருணோட விஷால் எட்டு போறீங்களா இல்ல யார் எட்டு போறீங்க சார்? நான் மேபி டவுட் சார். ஆக்சுவலி எனக்கு அன்னைக்கு ஹேக்கத்தான் ஒன்று அங்கே கம்பெனியில் இருக்கு சார். அன்னைக்கு July 4th ஆக்சுவலி. July 4th 5th 2 நாள் ஹேக்கத்தான் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலி நேம் கொடுத்ததுனால நான் பாசிபிளாக தான் சார். ஸோ அப்போ விஷாலும் இவனை சாஸ்தாட்டம் போறீங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் சார். யார் கூட்டு போகணும்னு சொல்லுங்க, நான் கூட்டு போயிடுறேன்.
இல்ல எனக்கு தெரியாது நீங்க யார் யார் இப்போ எனக்கு தெரிஞ்சது விஷால இன்வால்வ் எனக்கு பண்றீங்கன்னு தெரியலாம். ஆர்த்தி கூட்டு போனாலும் எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீமோட கூட்டு போனாலும் okay. ஆர்த்தி இங்க தான் இருக்காங்க. இல்ல இல்ல So, அது ஆர்த்தி இப்போ வேண்டாம். ஏன்னா வி ஹாவ் டு ஹாவ் ஒன் மோர் இன்டர்ன் ஜாயினிங் இல்லையா 2ஆம் தேதி. ஸோ அதனால வில் சி ஹவு ஆர்த்தி கேன் ஹெல்ப் தட் லேடி ஆல்சோ கெட் செட்டில்டு. அதுக்கப்புறம் வில் சி என்ன பிளான், என்ன நம்ம இன்னும் ஆள் எடுக்கணும்னா கூட எடுத்தாகணும், அது என்னன்றதை பார்ப்போம். பாத்துக்கலாம் சார், ஒன்றும் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒர்க்குக்கு அர்ஜென்ட் நீட் இருக்காது சார். இட்ஸ் கோயிங் ஸ்மூத். வேணும்னா பாத்துக்கலாம் சார். அப்புறம் மண்டே வரைக்கும் நீங்க மட்டும் இவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி விஷால்ட்டும் நான் கேட்கலாம். சாஸ்தா மண்டே நம்ம போறோம்ல, நம்ம போகும்போது அப்படியே கால் பண்ணி பேசிட்டு பேசிட்டு சார், அதான் சைட் அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுவும் பிளான் பண்ணிக்கோ சார். நான் விஷால் இப்போ வருவாப்ல சார். வந்தோன்னா அவரோட மேக்ஸிமம் ஹி வில் சே ஓகே. நான் ஓகே மட்டும் கேட்டுக்கிறேன். அப்புறம் அது பிளான் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல 4th we எட்டு will be போனாதான், just ஏன்னா அவனுக்கு இங்கேயே இருந்தா ஒன்றும் லாயப்படாது. அவன் போனதான். இப்போ correct. அருணும் இல்லைன்னா இப்போ 1% ஷுட் லேர்ன், இட் இஸ் பெட்டர். அதுக்கு மேல உங்களுக்கு அந்த இப்போ இது வாங்கியாச்சா, ஸ்கேனர் வாங்கியாச்சா இல்லையா? மண்டே தான் சார். மண்டே தான் வருமா? இல்ல அது அன்னைக்கு ஒரு 8 8:15 மேல தான் ஃபோன் பண்ணான். அதுக்கப்புறம் எங்க வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மண்டே தான். சரி, ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ணிங்க, அதுக்கேற்ற மாதிரி பாத்துங்க. மண்டே வந்து 10 o'clock இதாண்ட வந்துருங்க, நம்ம சொன்ன ஏரியா. நான் வந்துடுறேன் சார். ஸோ தட் வில் கோ டுகெதர் அண்ட் வில் கம் பேக். ஓகே சார். அன்னைக்கு மதியானம் கூட ஐ டோன்ட் திங்க் ஐ மே கம் டு ஆஃபீஸ். அதனால நீங்க ஹேண்டில் பண்ணீங்க. டியூஸ்டே தான் என்னால் வர முடியும். நோ ப்ராப்ளம். ஓகே. டியூஸ்டே வந்தோன்னா நம்ம இந்த இதை மட்டும் முடிச்சிருவோம் சார். இந்த கிட்டப் இருக்குல்ல சார், அது மட்டும் என்னன்னு சொல்லி என்னென்னலாம் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அந்த பிளானிங்குள்ள வருதான்னு மட்டும் டிசைட் இல்ல பண்ணி அதான் அந்த ஆர்கிடெக்சரும் போட்டுங்க. அதுக்கு WRWSக்கு அந்த லைசன்ஸ் வரா மாதிரி பாத்துக்குங்க. அது அந்த கம்பெனி பேர்ல இருக்கு. ஓகே ஓகே ரைட். ஸோ கேன் ஐ க்ளோஸ்? ஷியோர் ஓகே, சார். தேங்க்ஸ். பை. தேங்க்யூ.